Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வயலூர் பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக முகாம்களில் தங்கியுள்ளவர்களை மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆறுமுகம் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ மா தனபால் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். முகாம்களில் தங்கி உள்ளவர்களுக்கு பிஸ்கெட், ரொட்டி மற்றும் உணவு உள்ளிட்டவற்றையும் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து சதுரங்கப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆறுமுகம், முன்னாள் எம்எல்ஏ தனபாலும் நேரில் சென்று கேட்டறிந்தனர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தமிழகமே இரத்தக்காடாக மாறியுள்ளதாக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன் குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சொத்து வரி உள்ளிட்ட வரிகளை உயர்த்திய மாமன்ற உறுப்பினர்களை கைது செய்த ஸ்டாலின் அரசை கண்டித்து நடைபெறவுள்ள மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பாக கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதனையடுத்து திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், என்.எஸ். நடராஜன், திருப்பூர் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகரத்திலே ஏராளமான வரிகளை உயர்த்தி திருப்பூர் மாநகரத்திலே தொழில்கள் நசிந்து போவதற்கும் ஏழை எளிய மக்கள் வீடுகளை காலி செய்து வெளியூர் போவதற்கும் காரணமாக இருந்த திருப்பூர் மாநகராட்சியை கண்டித்து பிரம்மாண்டமான கண்டன உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது. இப்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டு தமிழகமே இரத்தக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதையும் அந்த உண்ணாவிரத போராட்டத்திலே நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உண்ணாவிரத போராட்டம் அரசியலிலே ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமையும். தருமபுரி மாவட்டம் அரூரில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் நேரில் சென்று பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தினார். அரூர் சட்டமன்ற தொகுதியில் மழையில் மூழ்கிய ஆவலூர் சிலம்பை தரைப்பாலத்தை நேரில் பார்வையிட்டு சீரமைக்கும் பணிகளை துரிதப்படுத்தினார். மேலும் இப்பகுதியில் புதிய மேம்பாலத்தை கட்டித்தருமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.